அண்ணா சீரியல்ல பரணிக்கு ரத்னாவுக்கு ஒரு குட்டி மோதல் ஏற்படுது. என்ன நடக்க போகுதுன்னு ப்ரொமோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் சொன்னா கேளுடா, முத்துப்பாண்டி இல்லாத நேரத்துல எசிக்கு இங்க வந்தது பெரிய தப்புடா. அவன் வந்து கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எசிக்கிய நான் கூட்டிட்டு போறேன், நீ அனுப்பி வைடான்னு கேக்குறாங்க. நீ ஏன் அந்த வீட்டுல சந்தோஷமா இல்ல? என் தங்கச்சி மட்டும் கூட்டிட்டு போய் நீ சந்தோஷமா வாழ வச்சிருவியா? என் தங்கச்சி இங்கேயே சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு போறா. போறதுனா நீ போ, இல்லைன்னா நீயும் இங்கேயே இரு. நம்ம எல்லாருமா சந்தோஷமா இருக்கலாம், அங்கேயே இரத்தங்கிறாங்க. குடும்பம்னு ஒண்ணு இருக்க, நான் இங்க இருந்தா வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க. என் அண்ணனுக்கு தானே கெட்ட பேரும் கேவலமும் வந்து சேரும். அப்படி இருக்க முடியாதுடா சண்முகம், உன் தங்கச்சியை நீ அனுப்பி வைடா, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. பாரத்தை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என் தங்கச்சி என்ன மீறி வந்தானா நீ கூட்டிட்டு போ. அவதான் பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் நச்சுன்னு நறுக்குன்னு எல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டு வந்துட்டாலே, அப்புறமா நீ திரும்ப வந்து உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல நீ பேசுறதா இருந்தா எஸ்கி கிட்டயே பேசிக்கோங்கிறாங்க சண்முகம். சாரி விடல சண்முகம், என் மருமவ என் பேச்சத்தான் கேட்பா, கேட்காம போயிடுவாளா என்ன? எஸ்கி கிளம்புல போலாம், நம்ம வீட்டுக்கு போலவா, உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன் வான்னு கூப்பிடுறாங்க. பாக்கியம் ஏத்த உண்மையை சொல்லு, நீ அங்க சந்தோஷமா தான் இருக்கியா? 30 வருஷமா வாழ்ந்திருக்க, உனக்கு அந்த வீட்டுல ஏதாவது உரிமை இருக்கா? எந்த உரிமையில நீ என்னைய கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சிருப்ப? உனக்கே அந்த வீட்டுல மதிப்பும் மரியாதை எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க என்ன கூட்டிட்டு போய் நீ எப்படி அதை சந்தோஷமா வச்சிருப்ப? எஸ்கே முத்துப்பாண்டி இன்னும் கொஞ்ச நாளையில வந்துடுவான். அவன் வந்து எங்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீ அங்கிருந்தா தானே நல்லது. அங்கிருந்து முத்துப்பாண்டி கூட நீ சந்தோஷமா வாழணுமல்லவா? குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு உன் குடும்பத்தை பாரு, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாக்கியம் அத்தை நீ சொல்ற மாதிரி குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னா நான் அது வரைக்குமாவது உசுரோட இருக்கணுமல்ல அத்தை? என்னோட உசுருக்கு எப்பவும் நீ பாதுகாப்பா இருக்க முடியுமா? அன்னைக்கு எங்க போன? அன்னைக்கு நான் செத்து இருந்தா இந்நேரம் கறிக்கட்டி ஆயிருப்பேன். தப்பிச்சு வந்து உசுரோட இருக்கத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. அன்னைக்கே செத்து இருந்தனா இந்த வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட இருந்து வருமா? ஏன் அத்தை என்ன வலுக்கட்டாயமா கூப்பிடாதன்னா? எங்க அண்ணன் பேச்ச மீறி வரமாட்டேன். எனக்கு எங்க அண்ணன் இருக்கு, நான் எங்க அண்ணன் கூடயே இருந்துட்டு போறேன் போங்கிறாங்க. எஸ்கி சண்முகம் பாத்தியாத்தே, என் தங்கச்சி என்னை விட்டு வரமாட்டா, நீ வேணா போறதுன்னா போங்கிறாங்க. என்னல பரணி, நீயும் பாத்துக்கிட்டே இருக்க, நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதான்னு கேக்குறாங்க. பாக்கியம் அம்மா நீயாச்சும் உன் மருமகளாச்சு, நீ கூப்பிட்டா அவ வரப்போறா. இதுல என்ன ஆளை இழுக்காதீங்கம்மா, என்ன தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்லி விலகுறாங்க. பரணி சொல்றதை கேட்டு இந்த பக்கமா ரத்னா பரணியவே முறைச்சு பாக்குறாங்க. சரிடா சண்முகம், உனக்கு எப்ப தோணுதோ அப்ப எஸ்கே அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமா சிவபாலனும் போறாங்க. ரத்னா சமையல் கட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே ஹனி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பரணி எழுந்திரிச்சு வராங்க. ரத்னா இது ஆபரேஷன் பண்ணன உடம்பு, உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு அடுப்படிக்கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா விடுங்கிறாங்க. பரணி எதுவும் பேசாம அவங்க பாட்டுக்கு இட்லி எடுத்துட்டு இருக்காங்க. ரத்னா நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், சரியில்லாத நீ ஏன் இந்த போக்குல கஷ்டப்படணும்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடுடேன்னு கேக்குறாங்க. பரணி ஏன் உடம்பு எனக்கு எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணு நீ ஆர்டர் போட வேண்டாம். இப்படி இரு அப்படி இருன்னு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ரத்னா எதுக்கு இந்த பிடிவாதம்? இந்த வேலையெல்லாம் கூட நான் செய்ய மாட்டேன். அப்ப இது என் வீடு இல்லையா? இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேனான்னு கேக்குறாங்க. ரத்னா ஏய் நான் அப்படி சொல்லலடி அப்படிங்கிறாங்க. பரணி அப்ப நீ வேற எப்படி சொன்ன? பேசுறத வச்சு நான் உண்மையை தானே சொன்னேங்கிறாங்க. ரத்னா ரத்னா நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற, ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுற. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் போய் உனக்கு கெட்டது நினைப்பனா? உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் சில விஷயங்கள் செஞ்ச ரத்னா, அதுக்காக நீ என் கூட எப்பவுமே வெறுப்பாவே இருப்பியான்னு கேக்குறாங்க. பரணி ஆமாமா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நீ சில விஷயங்கள் செஞ்ச, நான் உனக்கே தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஆமா நானே எங்க அண்ணன் கிட்ட போய் எனக்கு நகை செஞ்சு போடுங்கன்னு கேட்டேன். அண்ணன் தான் இஷ்டப்பட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி நகை வாங்கி கொடுத்தது, அது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? ரத்னா நான் போய் உனக்கு நகை வாங்கி கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவேனா? உண்மையா அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமான்னு கேக்குறாங்க. பரணி நீ எந்த விளக்கமும் எனக்கு சொல்ல வேண்டாம். எனக்கு நீ இது வரைக்கும் பண்ணின நல்ல விஷயங்கள் எல்லாம் போதும் போ. இதுக்கு மேல என் வாழ்க்கையை நான் பாத்துக்குவேன், எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்குவேன். எனக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் பண்ணுவேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. உன் புருஷன் வீட்டில் தான் நீ இருக்கணும், இந்த வேலையை இப்படித்தான் செய்யணும், அந்த வேலையை அப்படித்தான் செய்யணும், எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் அதை அப்படித்தான் பண்ணணும், இது இப்படித்தான் பண்ணணும்னு என்கிட்ட துணிக்காத. நீ அண்ணனுக்கு பொண்டாட்டி தான், நான் இல்லைன்னு சொல்லல, நீ அதோட வச்சு அண்ணங்கிற அதிகாரத்தை இனிமே நீ என்கிட்ட காட்டாத. நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கும் தெரியும் நாஸ்கா, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா சொன்னதுக்காகவும் அண்ணன் சொன்னதுக்காகத்தான் நான் இங்க இருக்கேன். நீ உன்னோட வேலையை பாரு, நான் என்னோட வேலையை பாக்குறேன்ட்டு போறாங்க. ரத்னா கனி ரத்னா பேசுனதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ ரத்னக்காவா இப்படி பேசுது? மதனி நீங்க ஒன்னும் கோவிச்சுக்காதீங்க, அக்கா ஏதோ ஒரு கோபத்துல புரியாம உங்ககிட்ட இப்படி பேசிட்டு போகுதுன்னு கனிதான் மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்ல விடு கனி, கூடிய சீக்கிரம் அவன் மனசு மாறிடும், என்ன புரிஞ்சுக்குவா அப்படின்னு பரணி நம்புறாங்க. ரத்னா பரணியை புரிஞ்சுக்காம ஓரவஞ்சனையா பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.